48 நாள் வரைக்கும் ஒரு மண்டலம் பூசை செய்தார். 48 நாள் ஒரு மண்டலம் நீ பூசை செய்து நீ பூஜை செய்தேன்னு சொன்னா கலசத்தை சுற்றி நீ தவம் இருந்து வந்தையா? நீ கலசத்தை தாமரித்து 48வது நாளையில ஆமையா நாளான நாடு நல்ல செவ்வாய்க்கிழமையில ஆமோ 8 கலசத்திலேயும் உனக்கு 8 பெண் குழந்தைகள் பிறப்பார்கள் அம்மா. 8 குழந்தையாக காளியா வந்து அவதாரம் பண்ண போனாங்க. மாத்துக்கட்டி அம்மா தீர்த்தமாடி மாத்துடத்து காப்பணிந்து சாந்து கொண்டு சந்தனத்தால் போட்டு முழுகி கோலம் போட்டு கோலம் போட்டு கோலம் போட்ட ஆமா வில்லுக்கு மேல் கலசத்தை அடுக்கினான். சுத்தி அடுக்கினா கலசத்தை வாளால் சுற்றி கொண்டு நாகக்கண்ணி பெண்ணானவா இருவேறு மாலக்கொண்டு இருக்கும் கலசத்தை சுத்தி அவர்கள் முன்னாமல் உறங்காம மறக்காம தண்ணி அறந்தான் ஆண்டவனை மறக்காம 48 நாள் வரைக்கும் 48 நாள் வரைக்கும் பூஜை செய்தா ஒரு மண்டலம் பூஜை செய்தா 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை செய்து அந்த நாகராஜ நாகக்கண்ணி தவத்தின் மகிமையினால பார்வதா தேவி கொடுத்த 8 கலசமானது அவள் பூசை முடித்தது 48ஆம் நாளையில நாளான நாள் நல்ல செவ்வாய்க்கிழமையில என் ஆதி பராசக்தியுடைய அம்சத்தினால அந்த போறா கலசத்திலா பிறந்து வாரா கலசத்திலா போடு 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 கலசத்திலா காளி பிறந்து வாரா பிறந்து வாரா கலசத்திலா கலசத்திலா பிறந்து வாரா அடே கலசத்திலா போட் 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 அதே கலசத்திலா பிறந்து வாரா கலசத்திலா மாறி பிறந்து வாரா கலசத்திலா
எட்டாவது கரச்சீரா கலந்தீர கரச்சீரா பிறந்து வாரா கரச்சீரா ஐயா அத்தகாரி கட்டும் செய்த போதையா ஒரு குலவா நாளைக்கு ஒரு குலவா அரே மணிக்குலவா அந்த முத்தாரம் மாடுக்கு போடுங்கம்மா முத்தாரமா செய்த போதையா பிறந்திடுமா உனக்கு பிறந்திடுமா யான் பட்டணத்தே உலக முத்தாரம் மாடுக்கு போடு அம்மா சூலம் பெறதிடுமா சூலத்தில குறும்பா சூலம் வந்து கண்ட போதே சுத்தி செய்ய சூலத்தில குறும்பா சுழி வரம் பாடே பெறதிடுமா மனைவிமா மண்டபத்தில் அம்பையில குழுகுதுமா ஆட்டவர் குழுவா சாட்ட பிறந்திடுமா சதுரகிரிமை அடைந்த சாட்டையில குழுகுதுமா சக்திகளை யாரு சாட்டைய கையெழுப்பா சாட்டைய கையெழுப்பா மக்களுக்கு அரபடுமா மக்களுக்கு வந்து பிறந்திடுமா உவனகிரி மலைகளில துன்ப வந்து பிறந்த போது கூத்தாட பெண்ணிறந்தா துன்பத்தில கொலுவிடும்பா துன்பத்தில கொலுவிடும்பா அவன் சுவாதிரைய காண்பிப்பா அவளுக்கு பிறகம் பிறந்திடுமா கிருஷ்ணகிரி மலைகளில தாயான முத்தாரம்மா சக்தி கொண்ட தாளியம்மா பிறகம் வந்து பிறந்த போது உறுதி செய்ய நிற்கிறதா கிரகத்திலே ஒளிபெருப்பா கிரகத்திலே கேட்டவரம் கொடுப்பாளா அப்படி நாகலோகத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அம்மையா அக்காரங்க 8 பேர் அவதாரம் செய்த போது ஆமா அந்த நாகராஜன் நாகக்கண்ணி கண்ணி என் உலக சக்தி ஈஸ்வரி முத்தாரம்மா நாராயணன் அக்கினிமாரி அழகுநாட்சி வடக்குத்தி காளியானவள அட்டகாளி அவதாரம் செய்தோ வளர்த்தோ அவனுக்கு ஏற்றி வளர்த்தோ காளியாரையோ
அம்மா வளர்த்து வரும் நாளே இதா நாடா பேரும் 8 பேரோ அவளுக்கு 20 மூன்று வயதும் வயதும் மாற்றி நாளைக்கு வயதாகிட நடந்து விளையாடுமா வயதும் மாற்றி ஆடுவான போடு 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 ஆடுவானா ஆடுவானா ஆடி விளையாடு பிராயம் ஆளுக்கே 8 பேரும் இருந்தோம் ஆதி கைலாசம் ஆதி சக்தி பார்வதியா ஆதி சக்தி உமையவள் பார்வதா தேவியானவா ஆமாய்யோ ஆதி கைலாசத்திலே ஆண்டவராகிய சிவபெருமான் இந்த சிவபெருமான் உலகமெல்லாம் படிகளந்து கைலாசம் ஆமா சிவபெருமாளுக்கு பாதம் தொட்டு பாத பூஜை வைத்து பராசக்தி பாதத்தை வணங்கலாம் விளைப்பாறை கொடுத்து கிளையிலே இருந்தார்கள். ஆமா சிறப்பான கிளையிலே இந்த சிறப்பான நேரத்துல இந்த புரட்டாசி மாசத்திலே தசராவை முன்னிட்டு இந்த காளி பூஜையில இன்று காளிப்பறை பூஜை. ஓ காளிப்பறை பூஜையா சிறப்பாக நாமல் வெள்ளிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து ஆமா அதோடு இந்த ஆலயத்திலே வந்த குழந்தையை நாமல் ஆதரிக்க வேண்டும் என்று கோவில் சார்பாக ஆமா விழா கமிட்டியின் சார்பாக பாசத்தோடு நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று ஆமா மகடேச கலைஞர்கள் சரி அதோட கும்மிப்பாட்டுல ஆமா தொடர்ச்சி ஆட்டம்னா ஒரு கூட்டம் ஏப்பா தொடர்ச்சி ஆட்டத்துக்கு ஒரு கூட்டம் ஆட்டத்தை வச்சு முறிச்சு ஆமா சொல்லுவாங்களா தொடர்ச்சி ஆட்டம் கலக்கு கலக்குன்னு கலக்கி ஏடா ஆமா நான் ஒரு ஊருக்கு கும்மிப்பாட்டுக்கு போயிருந்தோம் ஆமா அப்ப தொடர்ச்சியும் ஆட்டம் வந்துச்சு அப்ப நான் வீட்டை விட்டு புறப்படும் போது பக்கத்து வீட்டுல கேட்டாங்க ஆமா என்ன கேட்டாங்க இப்ப யார் வரா அப்படின்னாங்க ஆட்டத்துக்கா தொடர்ச்சியமா ஆட்டம்னு ஒரு சமந்தார் எப்ப சேர்த்தா அந்த தொடர்ச்சி இல்ல இன்னும் மணத்தூர் கலைஞர் தொடர்ச்சியமா ஆமா அப்ப நம்ம ஏன் தொடர்ச்சி இல்ல நம்ம தொடர்ச்சி அப்படின்னு நம்ம வீட்டு தொடர்ச்சி இல்ல குடும்பத்து தொடர்ச்சி இல்ல ஓ நம்ம பௌதியங்களுக்கு வந்த தொடர்ச்சியமான பாசம் பார்த்துக்கணும் ஆமா நாமல் மீது பாசங்கள் நிறைந்த ஆமா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில ஆமா பாசத்தோடு நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று ஆமா மகடேச கலைஞரோடும் ஆமா கும்மிப்பாட்டுக்கும் முளைப்பாரியும் ஆமா ஆட்டத்திலே சிறந்த கலைஞர்கள் ஆமா அதோடு நாமல் மீது அதிகமான பாசம் நம்மளுக்கு என்னமோ ஒண்ணுன்னா உடனே வந்து பார்த்து அப்படி ஒரு துடிப்பு ஆமா நம்ம மறந்தாலும் நம்மளை மறக்க மாட்டாங்க. இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமளுக்கு அன்பளிப்பு செய்தாக வேண்டும் என்று சேந்த மரத்துல நம்ம மரம் பாடிக்கிட்டு இருந்திருக்கா. இங்க சேந்த மரத்துல மாடசாமி கோவில். சரி ஆமா போன வருஷம் நம்ம பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே ஆமா மைக்கு அங்கேயே நின்று ஓ அந்த சேந்த மரம் மாடசாமி ஆடி மூணாவடி போன வருஷம் நடந்துச்சுல அந்த கோயில்லையா மகன் வந்து அப்படி பெருமையா சொன்ன அம்மா எல்லாரும் வந்தாங்க. ஆமா மைக்க நிப்பாட்டிட்டு என்னை பார்த்துட்டு ஆளாளுக்கு 100 ரூபாய் போனாங்க. அதான பெரிய பாசம். ஆமா குடும்பத்திலே ஒரு குழந்தையாக ஆமா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே ஆமா எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக 1 கோடியாக அளித்துள்ளார்கள். இந்த தொடர்ச்சியமா கொண்டாந்து பரிசீலித்து தொடர்ச்சியமா கொண்டு வந்து அவ கொண்டு வந்து கொடுக்கல பிள்ளைகிட்ட கொடுத்துருக்காங்க கொண்டு போய் கொடுங்க. அப்படியா அதான பார்த்தேன் அவ வரதுக்கு பயப்படுத்தாங்க. அதோடு ஆமா ஏலப்பன்னூர் நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா அந்த முப்படாதி அம்மாளுக்கு ஆடுகிற கோமரத்தார்கள் அவன் போன செவ்வாதான் படம் முடிஞ்சு போன செவ்வாதான் கூட ஏலப்பன்னூர்ல சிறப்பான கூட அந்த முப்படாதி அம்மாளுக்கு ஆமா 37வது வருஷத்துல ஆமா
வந்து நடந்திருக்கு. சரி. அப்படி ஒரு பாசத்தோட எனது அன்பு சகோதரர் கிணத்து கான்ட்ராக்டர் அண்ணா முப்படாதி முத்தனார்கள் அன்பு கருத்தினாலே அந்த முப்படாதி மாவுடைய பேர் பெற்ற சீமான்கள் நாமல் குழந்தை மாரியம்மாள் பாடிக்கொண்டிருக்கிறாள் என்று எண்ணி அண்ணாச்சி ஓடோடி வந்து தெய்வத்தை வணங்கி நமஸ்காரம் செய்து சகோதரிக்கு 101 லட்சம் ஒரு கோடியாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்பப்புற கோத்திரங்கள் எல்லாம் உற்றார் உறவினர் மனைவி மக்களோடு வாழ்ந்த கணவனாவே வாழ்வோடு சிறுவத்தோடு கையிலே போக வளருமா போடு 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 சிவஜிவா சிவஜிவா நீங்கள் அழுத்த அல்லச்சடைச்சு படியிழந்து வந்திருக்கீங்களே. ஆமா. அழுப்ப போகணும்னா என்ன செய்யணும்? அழுப்ப குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று அதை வெள்ளி கைலாசம் கைலாதோ அனநாது பார்வதியா பார்வதியோ கைலாசம் வந்தல்லவோ வந்தல்லவோ சிவராக்கண கேளதோ கணக்கேளதோ சிவனாரும் என்னுடைய வார்த்தைகள் நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் இருந்தோ இறந்த பிள்ளை இருக்கா என்று இறந்த பிள்ளை இருக்கா என்று சாதகத்தை பார்க்க அவரு சாதகத்தை பார்க்கணுமா பகவான் சுத்திரபுத்திர யாரு சொன்ன ஆண்டவா பகவான் நாகராஜன் நாகக்கண்ணிக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை கிடையாது. ஏன் அவங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடையாது? நாகராஜன் முன் ஜென்மத்தில் வன வேடுவனாகவே பிறந்து காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது 10 மாத சூழ் மானை அப்பால் எய்து கொன்று விட்டார். ஆமா. மானை கொன்றாலும் பரவாயில்லை, மான் வயிற்றில் வளர்ந்த பெண் சிசுவை அடைத்திருக்கிறான் சண்டாள். அதனால அவனுக்கு பிள்ளை வரவில்லை கிடையாது. அம்மா இருக்காளே நாகக்கண்ணி நாகக்கண்ணி உன் செம்மத்திலே அவள் ஒரு மருத்துவச்சி பெண்ணாக பிறந்து ஆமா 7-8 குழந்தைக்கு கருவரத்தை கொடுத்து கருவை கலைத்தார். கருவை கலைச்சிட்டா ஆகையினால் அவளுக்கும் பிள்ளை இல்லை. ஆமா. ஆகையினால் இருவருக்கும் பிள்ளை இல்லை என்று சொல்ல ஆகோ பார்த்தா பார்வதா தேவி அம்மையா ஆலமரத்துல ஒரு பிள்ளைக்கு உயிர் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாரு. சொல்லிட்டாரா? இப்ப இவர் பேசைய நம்ம கேட்கணும். நம்ம ஏன் கேட்கணும்? இவரை எதிர்த்து நாமல் குழந்தை வரம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஆமோ ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை நாகக்கண்ணி பெண்ணாவோ என்னை போல் பெண்ணல்லாவோ குழந்தை கொடுக்கணும் இன்னைக்கு மனமே
மணக்கிறாங்கோ மனதை அந்த பாடலை நம்பு போது பகவானும் அது சொல்வா தேடி அம்மா பாடலிய ஒழுக்கமானோ இளைஞர் வந்து சேரமானோ பிள்ளை வரம் கொடுத்தமானோ பிள்ளை மோசம் வந்து சேர்ந்து மகளை வரம் கொடுத்தமானோ மணக்க வர வந்து சேரோ என்னால முடியாதம்மா என்னால முடியாதம்மா பார்வதியா ஈஸ்வரியா பார்வதியா பார்வதி எந்த பிள்ளை கொடுத்தான் அவளுக்கு இடைஞ்சல் வந்து சேரும் நாளைக்கு இடைஞ்ச சேரும் பிள்ளை வரம் கொடுத்தோமானா பிழை மோசம் வந்து சேரும் பிழை மோசம் வந்து சேரும் பிள்ளை வரம் கொடுத்தா மடக்கவலை வந்து சேரும் அம்மா ஆமையா முடியாது உன்னாக முடியாது ஆண்டவா இறைவா நீங்கள் கொடுக்காவிட்டால் நிச்சயமாக நான் கொடுப்பேன் பகவான் கொடுத்தாட்டா பார்வதி நான் கொடுப்பேன் என்றோ சிவனார் கொடுக்காவிட்டால் சிவசக்தியால் நான் கொடுப்பேன் ஐயா இந்த சிவசக்தி பார்வதி நான் கொடுப்பேன் என்று சொன்னா பாத்தியலா அங்க பாருங்க அப்ப துறைச்சிங்க நடத்திட வேண்டியா யா தரவா உங்களை பார்த்துதான் பயப்படலாம் ஆமா அப்படி ஆதிபராசக்தி அம்பிகை அங்கே இருக்கண்ணி அகிலாண்ட கோடி பிரபா நாயகி ஆண்டவா நீங்கள் கொடுக்கலையானால் நிச்சயமாக நான் கொடுப்பேன் பகவான் கொடுக்காட்ட பார்வதி நான் குழந்தை வர கொடுப்பேன் சிவனால் கொடுக்காவிட்டால் சிவசக்தியால் நான் கொடுப்பேன் சிவசக்தி நான் ஈஸ்வரி நான் கொடுப்பேன் ஏய் பார்வதி என்ன என்னையும் மீறி நீ குழந்தை வரம் கொடுக்க வேண்டுமே ஆனா நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் அந்த நாகராஜ நாகக்கண்ணிக்கு நீயே பிள்ளையாக பிறக்க வேண்டும் ஓ ஓ ஓ ஓ ஓ ஆண்டவா இறைவா யாருக்கு எப்ப குழந்தை வரம் கொடுக்க சொன்னாலும் இப்படி சாம கொடுக்கல இப்படிலாம் கொடுத்தீங்களா நான் போய் குழந்தை வரமாக பிள்ளையாக அவதாரம் செய்தேனே ஆனா நான் செய்தவனு சொன்னா நான் ஒரு ஆதிபராசக்தி அங்கே இருக்க நீ ஒரு சக்தியானவள் ஒரு மானிடப்பெண் வயிற்றில் போய் நான் பிறந்தேனே ஆனா இந்த உலகம் தான் பூமி தாங்கம்மா ஒரு மானிட பெண்ணுக்கு போய் நான் மாதா பிறக்கலாமா நான் மாதா போய் அவதாரம் பண்ணலாமா அப்படி பிறந்தா சக்திக்கு என்ன மகிமை இருக்கு இருக்காளா இருக்காளா அவள் வயிற்றில் போய் நீ பிறந்தா தானே ஆமா மச்சரிசி வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மகிஷாசு இந்த மகளாசுரனை ஆண்டவன் சிவபெருமானை எண்ணி 16 ஆண்டு காலம் தவம் செய்தார் ஆமா மண்ணுலகில் எனக்கு மரணம் இல்லாத மரம் வேணும்னு கேட்டார் அட சண்டாள பாய் மகளாசுரன் அப்ப மரணம்னு சொன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கத்தானே செய்யும் கொஞ்சம் அச்சத்தானப்படுவாங்க சிவன் பார்த்தார் உலகத்திலே பிறப்பை தவிர இறப்பில்லாத வரத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது பிறப்படு இருந்தா இறப்படு உண்டு இறப்புன்னு ஒரு நாள் இருந்தா இறப்பு ஒரு நாள் உண்டு உண்மைதானே ஜனனம் ஒரு நாள் மரணம் ஒரு நாள் சொல்லுவாங்க நாட்டுல இதை தவிர வேற எந்த வரமும் கேளு ஆமா அப்படி எனக்கு அழிவீனும் ஒண்ணு வரணுமான ஆமா ஆண்களால் எனக்கு அழிவு இருக்கக்கூடாது சரி ஆயுதங்களாலேயும் அழிவு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது மரம் செடி கொடிகளாலையும் எனக்கு அழிவு இருக்கக்கூடாது எந்த இது ஆயுதத்தால் இருக்கக்கூடாது இத்தனையும் கேட்டவே பெண்ணால் எனக்கு அழிவு வேண்டாம்னு கேட்ட மாதிரி மறந்து போனான் மதியத்து போனான இப்பொழுதானே லேசா நினைச்சா சண்டாள பாவி எனக்கு அழிவீனும் ஒண்ணு வரணுமானா ஆமா கருவில் சுமக்காத ஒரு கண்ணியின் கையால் என் உயிர் போகட்டும்னு வரங்க ஏ சண்டாள பாவி என்ன வரங்க பாத்தியல ஐயா பகவான் அப்படியே தந்தே உனக்கு தந்துட்டோம்னு சொல்லிட்டாரு அதற்காகத்தான் பார்வதா தேவிய நாகக்கண்ணி வயிற்றில் போய் பிறந்தால் கருவில் சுமந்ததாக அர்த்தம் தானே உண்மைதானே அதுக்குத்தான் நீ கண்ணியாக அவதாரம் எடுத்து வா என்று ஆண்டவன் விட்டார் நீ காளியாக அவதாரம் எடுத்து
இதனை கேட்ட பார்வதா தேவி 1008 சொருபத்திலே அரை சொருபத்தை விட்டார். பராசக்திக்கு 1008 சொருபம். அது அமர்ந்த கண்ணம் 8 கலசத்திலே அடைத்து ஆமோ நல்ல கலசமாரே சரியா பார்வதியா ஆத்மாவம் மணி வந்தே கண்ணீரம் கலசமத பாடோ அம்மா அம்மா நாங்க கண்ணே நல்ல கலசமாரே உடைய மாணிக்க புத்தகர 48 நாள் வரைக்கும் ஒரு மண்டலம் பூசை செய்த 48 நாள் ஒரு மண்டலம் நீ பூசை செய்து நீ பூஜை செய்தேன்னு சொன்னா கலசத்தை சுற்றி நீ தவம் இருந்து வந்தையா நீ கலசத்தை தவம் இருந்து 48வது நாளையில ஆமையா நாளான நாள் நல்ல செவ்வாய்க்கிழமையில ஆமோ 8 கலசத்திலேயும் உனக்கு 8 பெண் குழந்தைகள் பிறப்பார்கள் அம்மா 8 குழந்தையாக காளியா வந்து அவதாரம் பண்ண போனாங்க அப்படியே ஆட்டு வந்து கண்ணே பட்டணத்து மாணிக்க புத்தகையான நாகக்கண்ணே அவனை மாத்து கட்டி அம்மா தீர்த்தமாடி மாத்துடத்து காப்பணிந்து சாந்து கொண்டு சந்தனத்தால் போட்டு முழுகி கோலம் போட்டு கோலம் போட்டு கோலம் போட்ட ஆமா ஆமா வில்லுக்கு மேல் கலசத்தை அடுக்கினான் சுத்தி அடுக்கினா கலசத்தை வாளால் சுற்றி கொண்டு நாகக்கண்ணி பெண்ணானவா இருவேறு மாலக்கொண்டு இடுக்கில் கலசத்தை சுத்தி அவர்கள் முன்னாமல் உறங்காம உடையவனை மறக்காம அண்டத்தண்ணி அறந்தான் ஆண்டவனை மறக்காம 48 நாள் வரைக்கும் 48 நாள் வரைக்கும் பூஜை செய்தா ஒரு மண்டலம் பூஜை செய்தா 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை செய்து அந்த நாகராஜ நாகக்கண்ணி தவத்தின் மகிமையினால பார்வதா தேவி கொடுத்த 8 கலசமானது அவள் பூசை முடித்தது 48ஆம் நாளையில நாளான நாள் நல்ல செவ்வாய்க்கிழமையில என் ஆதி பராசக்தியுடைய அம்சத்தினால அந்த
கலக்கத்தில ஏ கலக்கத்தில